வீர்கொன்ற வெற்றியும் மனம் மகிழ்ச்சியும் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்வை செலுத்தினால மலவலன்னு பொருளாதார யோகம் வருகிற காலகட்டமாக இருக்குது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் குறிப்பாக இந்த கடைசி 3 மாதம் அப்படின்னு இந்த இறுதி 3 மாதம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த ராசிக்கு. இந்த துலாம் ராசிக்கு ஏன் இந்த இறுதி 3 மாதங்கள் அப்படின்னு, ஏன்னா நிறைய பயிற்சிகள் நிறைய கிரகங்கள் மாறி இருக்குங்க. வாழ்வில் எதெல்லாம் தவறு விட்டீங்களோ இப்போ பிடிக்க வேண்டிய காலகட்டம். இப்போ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக பயனளிக்கும். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக குரு பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார விருத்திகள், கடன்பட்ட சம்மந்தப்பட்டது அனைத்தும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு மாதிரி அந்த குரு வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை வேறு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தை நோக்கி வர வர குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழப்பமாக இருந்தது, சார் பொருளாதாரம் பத்தலை, இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்து வாழ்க்கைக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது வீடு எல்லாமே தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் வாழ்வில் வேலை மற்றும் தொழிலில் ஒரு விருத்தி ஏற்படுகிறது. இந்த விருத்தி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து தன யோகத்தை கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. சரியாக இந்த 3 மாதம் பயன்படுத்திக்கணும். என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு, குடும்பம் சம்மந்தப்பட்ட இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் தீர்வுக்கு வருகிறது. அப்போ மன நிம்மதி ஏற்படுகிறது. 2வது, சொத்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இருக்கிற பிரச்சனைகள், ஒன்று விற்க முடியாது விற்கிறது, இல்லை கட்டி முடிக்க வேண்டிய பெண்டிங் அத்தனையும் அந்த வீடு இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகி உங்களுக்கு இந்த 2 தொந்தரவு விலகணுன்னே நேராக வேலை தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மாற்றி ஒன்று மருத்துவ செலவு இதெல்லாம் விலகுது. ஏன்னா 12ஆம் இடம் தான் மருத்துவத்தை குறிக்கும், மருத்துவ செலவை குறிக்கும். அதை குரு பார்க்கறனால விலகுது. ஆக மொத்தம் சுப செய்திகள் உண்டு. திருமணம், தடைபற்ற திருமணம் உறுதியாக நடக்கப்போகுது. திருமண வரன் தானாக தேடி வருகிறது. வக்ரம் பெற்று வருது, தானாக தேடி வருகிறது. 7ஆம் அதிபதி 9இல் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சுபந்தான் பாக்கியஸ்தானமாகவே இருக்கிறது. அது சில காலங்கள் 10ல் பயணித்து திருப்பி மீண்டும் வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் திருமணம், தடைபற்ற திருமணம் நடக்கப் போகிறது. திருமண காலகட்டம் உங்களுக்கு வரன் தானாக தேடி வரும். இதில் தசாபுத்தி அடிப்படையில் எந்த மாதத்தில் வச்சா நல்லா இருக்குமோ அதை வச்சு எடுக்கணும். அது இல்லாமல் உங்கள் லக்ன அடிப்படையில் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. இதில் வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதிகமாக இருக்குது. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், விசா எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணுறேன், விசாக்கு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறேன், பர்மனெண்ட்டாக அங்கேயே வெளிநாட்டில் தங்கலான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி விசா பாஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸ் நிறைய பேர் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து அதில் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். விசா எக்ஸ்டென்ஷன் உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு, தனவிருத்தி உண்டு. இப்போ வேலையிலே பார்த்திங்கன்னா சார் ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு, அதே இடத்துல இன்னொரு பக்கம் வேலை கிடச்சிருக்கு, இது 2ல் எது அப்படின்னு ஒரு டிசிஷன் குழப்பு வரும். அந்த நேரத்தில் உங்கள் லக்ன அடிப்படையில் பார்த்து டிசிஷன் எடுக்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு 2 இடத்துல பொருளாதார விருத்திக்காக வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உடல் உபாதையில் 6ஆம் இடத்துல இருந்த ராகு இந்த அசிடிட்டி சம்மந்தப்பட்டது, நெஞ்செரிச்சல் சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி வந்துடும். அதெல்லாம் இப்போ விலகிற காலகட்டம். ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதியே அவரே பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கிறனால வியாதிகள் திரும்பி நார்மலான நிலைமைக்கு வருகிறதுன்னு சொல்லிடலாம். உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி வக்ரம் பெற்றிருந்தார். இந்த கொஞ்சம் டிசம்பர் ஒட்டி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிற காலகட்டம். இதுக்காக குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணி நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் ஐயுஐ பலது ட்ரை பண்ணேன் சார், எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்குது. அதெல்லாம் இந்த ஜாதகத்தான் இருக்குது. அதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இது மாற்று கருத்தே கிடையாது. அதனால் கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு திருப்பி முயற்சி பண்ணுங்கள். ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு கோயில், இது நான் கும்பகோணத்து அருகில் இருக்கிற குடும்ப சனீஸ்வரர் திருநறையூர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அது சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இருப்பார். மாந்தி குளிகன், 2 குழந்தை, மாந்தி குளிகன், 2 மனைவி 2 குழந்தைகளோட இருக்கிற ஸ்தலம் திருநறையூர், கும்பகோணம் ராமேஸ்வரம் திருநாகேஸ்வரம் அருகில் இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா சனி தன் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குற அந்த பிரச்சனையும் விளையிடும்.
ஆக மொத்தம் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம், சென்று வந்தே ஆகணும். சரி, இப்போ இந்த ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் இருக்குங்க, இப்போ போகலாம்னா அது போயிட்டு வரலாம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. போய் நேர்த்திக்கடன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம், தவறே இல்லை. இப்போ உங்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாமா? பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம். பூர்வீகத்தால் ஆதாயம், உங்கள் ஜாதக ரீதியாக உங்களோட பார்ட்னருக்கு யோகம் வருகிற கட்டம். இப்போ கல்யாணமானவங்க உங்கள் மனைவி, உங்களுக்கு மனைவிக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இது பெண் ஜாதகத்தில் துலாம் ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கணவருக்கு பொருளாதார மிகப்பெரிய யோகம் உண்டு. ஆக மொத்தம் தன் பார்ட்னருக்கு பொருளாதார விருத்தி வருகிற காலகட்டம் உண்டு. தொலைதூர பயணம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தொலைதூர பயணம் சென்று வருகிற சூழ்நிலை வந்திருக்கனால லாங் ட்ராவல் போயிட்டு வந்து வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் ஒரே குழப்பமாக இருந்தது நிறைய பேத்துக்கு. சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, இப்போ நாங்கள் திருப்பி இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு எதுவும் மாற்றலாமா, இல்லை பார்ட்னர் மாதிரி ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு பண்ணலாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க. பொதுவாக உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகம் உங்கள் ராசிக்கு இயற்கையாகவே உண்டுங்க. இதில் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணுறது, 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 150 ரூபா செலவு பண்ணிடுறாங்க. அந்த நிர்வாக சிக்கல் மட்டும் இருக்கிறனால அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இன்னொருத்தட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே க்ரீன் டிக்னே சொல்லலாம். அப்போ அந்த டிசிஷன், பெரிய டிசிஷன் எடுக்கும்போது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் பொதுவாக இந்த ராசிக்கு வந்துடக்கூடாது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற வேண்டிய காலகட்டம். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கூட இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, உங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு கார் பார்க்கிங் ரொம்ப முக்கியம். கார் சம்மந்தப்பட்டது நின்று கார் பார்க்கிங், இன்றைய காலகட்டத்தில் கார் பார்க்கிங்கும்போது அப்போ ஒரு ஸ்பேஸ் நின்று பைக்கு கார் இது மாதிரி பார்க்கிங் சம்மந்தப்பட்டது. ஏன்னா துலாம்ங்கிறது கடை வீதிங்க, அங்கே சுக்கிரனோட வீடு வேறு. அப்போ இன்றைக்கி காலத்தில் சுக்கிரனுங்கிறது காரை குறிக்குது, சொகுசு வாகனங்கள் குறிக்குது. அப்போ அது ஒட்டி இருக்கிற பகுதியில் கடைகள் வச்சுக்கிட்டா இன்னும் வளர்ச்சி. இந்த பொதுவாக இது எப்பவுமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ஒரு சிலர் சார் பேங்க் ஏடிஎம் பக்கத்தில், ஒரு சினிமா தேட்டர் பக்கத்தில் வருது சார், அப்போ உறுதியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாறுதல் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த 3 மாதத்தில் தொழில் சம்மந்தம் சின்ன ஒரு மாறுதல் பண்ணால் வெற்றி அடையும். இதில் ஆஃபர் போடுறது, விளம்பரப்படுத்தல், உங்களை பற்றி நிறைய பேருக்கு பப்ளிசிட்டி பண்ணுறது, விளம்பரம் கொடுக்கறது, இதெல்லாம் இது நல்ல யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே உங்கள் லாபாதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் பயணிக்கிறார், உங்கள் வீட்டு 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய யோகமாக இருக்குங்க. அப்போ ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள், தடைபற்ற பணங்கள், தொழிலில் நின்று போன தொந்தரவுகள் அனைத்தும் பெனிஃபிட் அடையும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்சிடி, இந்த சோலார் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்துமே டக்குன்னு முடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதில் வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்கள் ராசிக்கு செகண்ட் ஹேண்டு வீடு மாதிரி ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை ஒரு கட்டி அப்படியே வாங்குகிற யோகம், ஆல்ரெடி கட்டிட்டாங்க, அந்த வீடு அப்படியே புது வீடாக வாங்குகிற யோகமும் உண்டு. கீழேருந்து கட்டுறீங்க சார், நாங்கள் இடம் வச்சுருக்கோம், இடத்துலேருந்து கட்டணுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அது வாஸ்துப்படி பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியது. ஏன்னா கட்டின வீடு வாங்குகிற யோகத்துக்கு எந்த தடையும் இல்லை, புதுசாக வாங்குகிற வீடுக்கு கொஞ்சம் தடை உண்டு. இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது நிறைய கேள்விகள் இந்த ராசிக்கு. விவசாயம் என்ன விளைவிக்கலாம், எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம், வாழைப்பழம், தென்னை சம்மந்தப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் இப்படியாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல் சம்மந்தப்பட்ட தானியங்கள், இந்த நவதானியத்தில் வர பொருட்கள் எல்லாமே சூட் ஆகுது. ஆக விவசாயத்துக்கு எந்த தடையும் இல்லைங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீர்நிலை அதிகரிக்கிறதுக்காக குளம் அமைத்தல், போர் போடுதல், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா செலவுன்னு பார்க்க வேண்டாம், இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா இனி வரும் காலகட்டத்தில் இன்னும் டெவலப் ஆகிறது. இதை கிணற தூர்வாரது, இதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்கு தஞ்சை பகுதியிலேருந்து ஒரு பேர் போட்டே போட்டிருந்தீங்க. அந்த இதில் பாதிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு அப்படி பாதிக்கக்கூடிய அம்சம் இல்லை, கவலைப்பட தேவையும் இல்லை, தைரியமாயிருங்க. சரி, இதில் தந்தை மகன் உறவு வலுப்பெறுகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக தந்தை மகன் உறவு, தந்தை குடும்ப சம்மந்தப்பட்டது தொந்தரவுகள் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இன்னொன்று தாயின் உடல்நிலை பற்றி தான் பல கேள்விகள். தாயின் உடல்நிலை சரியில்லை, மாற்றி விரைய செலவாக வந்துட்டுருக்கு, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். ஒரு மருத்துவரை மாற்றி
ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை மாற்றி இல்லை மருத்துவ முறையை மாற்றி டெவலப் ஆகிற காலகட்டம். ஆக தாயின் உடல்நிலை சீராகும். உங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், உடல் உபாதைகள், இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் தான். இன்னும் கவலைப்பட தேவையில்லை. சரி, கூட்டுத் தொழில் பற்றி பேசிக்குவோம். கூட்டுத் தொழில் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டு எப்படி இருக்கும்? பொதுவாக கூட்டுத் தொழில் நிறைய பேத்துக்கு பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக, உங்கள் ராசி ரீதியாக பார்க்கும்போது கூட்டுத் தொழில் உண்டு. கோச்சார ரீதியாகவும் கூட்டுத் தொழில் நல்லா இருக்குது. ஜாதகத்தில் ஒரு சில தொந்தரவு வந்தால் மட்டும் விளக்குவது நல்லது. பொதுவாக கூட்டுத் தொழில் உண்டு. சிறிது காலத்துக்காக லாங் டேர்முக்காங்கிறது அதை அப்புறம் பார்ப்போம். இந்த நேரத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறது? நிறைய பேர் கேட்குறது, ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வழியை கேட்குறீங்க. கடன் முடித்த உடனே அடுத்த கேள்வி என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போட்டால் உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டது உண்டு. ஷேர் மார்க்கெட் யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்காக பெரும் பணமாக வாங்கி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக மொத்தம் உறுதியாக சக்ஸஸ் ரேட் இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க, லைட்டாக வெரிகோஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஒரு சிலர் வந்தது. வெரிகோஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவும் விலகக்கூடிய காலகட்டமே. பயப்பட தேவையில்லை. அது பெரிய மருத்துவ செலவு வர வாய்ப்பும் இல்லை. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள், இந்த 3 மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள். ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நேரத்தில் எந்த கோயில் சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்துட்டால் எங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும், பிரச்சனைகளுக்கு குறைக்கும் அப்படின்னு பார்த்துரும். பொதுவாக உங்களுக்கு சிவன் சம்மந்தப்பட்ட கோயில், சிவன் அம்சம், சிவன் கோயில்கள், சூரிய நமஸ்காரம் செய்ய வாழ்வில் எவ்வளோ ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஒரு சில ராசி எண்கள், ஒரு சில நிறங்கள் பயன்படுத்திக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர், அப்புறம் 8ஆம் நம்பர். 8ங்கிறது உங்கள் 5 பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர், இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கிழமையில் சனி, ஞாயிறு, வெள்ளி இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்துங்க. முக்கிய நிகழ்வுகள் எடுத்து பாருங்கள், வெற்றி அடைஞ்சிடும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்க்க தோணும். இதை தவிர ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டு டவுட்டில் இருந்தால் கீழே வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் கொடுக்குறோம். இல்லை அடுத்த வீடியோவில் இன்னும் அப்டேட் கொடுக்குறோம். ஆக மொத்தம் இந்த மாதம் சரியான மாதம், வளர்ச்சியான மாதம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.